வணக்கம் உறவுகளே. ஈழவல நாட்டினுடைய வடபால் தென்மராட்சி பகுதியிலே எழுந்தருளி எம்மை அருள்பாலித்து வருகின்ற சுட்டிபுரம் என்று அழைக்கப்படுகின்ற சிட்டிவேரம் கண்ணகியம்பாள் ஆலயத்தினுடைய ரதோற்சவம் இன்று நடைபெற்றிருக்கிறது. அன்று அடியவர்களே, அன்று கண்ணகியினுடைய கணவன் கோவலன் கொலை உண்டதன் பின்பு மதுரையை எரித்து கோபமுற்று ஈழவல நாட்டினுடைய வடக்கு கிழக்கிலே எழுந்தருளி எம்மை அருள்பாலித்து வருகின்ற கண்ணகியம்மாளுடைய ஆலயங்கள் சிறப்பித்த வண்ணம் இருக்கின்றது. நாம் ஆலயங்களை மிகவும் சிறப்பான முறையிலே நாங்கள் வழிபட்டு வருகிறோம். அதுவும் மரபுபலி சார்ந்து நாங்கள் வடக்கிலே நாங்கள் வழிபட்டு வருகின்ற ஆலயங்களில் உண்டாக இருக்கக்கூடியதுதான் சுட்டிபுரம் கண்ணகியம்பாள் ஆலயம். கண்ணகியம்பாள் ஆலயத்தினுடைய சித்திரை தேர் என்று ரதோற்சவம் கண்டிருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தினுடைய ரதோற்சவம் நடைபெறுவதற்கு இறையுருள் சியாபித்து சிறப்பான முறையிலே இந்த ரதோற்சவம் அடியவர்கள் புடைசூழ இங்கே ரதோற்சவம் நகர ஆரம்பமாக இருக்கிறது. இங்கே முருகன் பிள்ளையார் இங்கே சகடை வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே கண்ணகியால் சித்திர தேரிலே ஏறி அடியவர்கள் வடம் பிடிக்க நகர்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் காண்பதற்கு இன்று கண்ணகியால் 1000 கண்ணுடையால் எங்களை அழைத்திருக்கின்றாள் என்று சொன்னால் அவளுடைய பக்தி, அவளுடைய பரவசம் இன்று உலகெங்கும் பரந்திருக்கிறது. கண்ணகியால் ஒரு பத்தினி தாயாக, பத்தினி தெய்வமாக நாங்கள் வழிபடுகின்ற அந்த அற்புதம் இன்று இந்த யாழ் மண்ணிலே, இந்த வடமராட்சி மண்ணிலே, இந்த சுட்டிபுரம் கண்ணகியம்பாளுடைய பதியிலே நடந்தேறி இருக்கிறது. அவ்வாறு நடந்து இருக்கின்ற அற்புதமான அந்த தாயவனுடைய பதியிலே நாங்கள் இன்று தேர் இழுக்கின்ற அந்த பாக்கியத்தை இன்று தாயவள் தந்திருக்கின்றாள் அல்லவா? நிச்சயமாக இங்கே பாருங்கள், அடியவர்கள் அரோகரா கோஷத்தோடு இன்று நகர்த்தி வருகின்ற அற்புத காட்சி, அங்கே ராஜகோபுரம் நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு அற்புத காட்சியை நாங்கள் இன்று கண்டிருக்கின்றோம் அல்லவா? நிச்சயமாக அவள் ஒரு பத்தினி தாயவளாக, எங்களை காக்கின்ற தெய்வமாக, கேட்கின்ற வரங்களை எல்லாம் அள்ளி தருகின்ற அற்புத தாயவளாக இன்று சித்திர தேரிலே வீட்டிருக்கின்றாள். அவளை நாங்கள் அழைத்து செல்வதற்கு, நாங்கள் இன்று நகர்த்தி செல்வதற்கு நாங்கள் இங்கு பேறு பெற்றிருக்கின்றோம் அல்லவா? அன்பு அடியவர்களே, நிச்சயமாக அவளுடைய கடைக்கன் பார்வை எமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவளுடைய அருள் கடாட்சிகம் எமக்கு கிடைக்கும்.